2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ உச்சக்கட்ட பரபரப்புல இருக்கு. மார்ச் 31லேயே வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான தேசிய கட்சியோட வேட்பாளர் பட்டியல் இன்னும் வராம இழுபறியாவே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, பாஜக தான். அண்ணாமலை போட்டியிட போறாரா இல்லையா, இதுதான் இப்போ தமிழக அரசியலோட ஹாட் டாபிக். ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாச்சு. ஆனா அந்த 27 தொகுதிகள்ல யார் யார் நிக்க போறாங்கன்னு சொல்றதுல ஏன் இவ்வளவு தாமதம்? இதோட பின்னணியில ஒரு பெரிய உட்கட்சி மோதலே நடப்பதா ரகசிய தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் டெல்லி மேலிடத்துக்கும் இடையில தொகுதிகளை தேர்வு செய்யறதுல ஒரு இழுபறி நீடிக்குதுன்னு சொல்லப்படுது. இது வெறும் வேட்பாளர் பட்டியல் பிரச்சனை மட்டும் இல்ல, இது கௌரவ பிரச்சனை. உறுதியாக தெரிந்த தகவல்களின்படி மயிலாப்பூர், ராமநாதபுரம், நாகர்கோவில்னு மொத்தம் 27 தொகுதிகள் பாஜக கைவசம் இருக்கு. இதுல அண்ணாமலை எந்த தொகுதியில நிக்க போறாருங்கிறது தான் இப்போதைய கேள்வி. அண்ணாமலை தரப்புல இருந்து கோவை வடக்கு தொகுதியை அவர் விரும்புறதா சொல்லப்படுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே தொகுதியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த வானதி சீனிவாசனையே மறுபடியும் நிக்க வைக்க கட்சி தலைமை முடிவு செஞ்சிருக்கான். அண்ணாமலைக்கு மொடக்குறிச்சி தொகுதியே மேலிடம் பரிந்துரை செஞ்சதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. ஆனா நான் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னா இந்த தேர்தல்ல நான் போட்டியிடவே மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமா சொல்லிட்டதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இதனால தான் வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ண முடியாம பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு சென்னையிலேயே முகாமிட்டு தீவிர ஆலோசனையில இருக்காங்க. இதன் பின்னணியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும். ஏப்ரல் 6ஆம் தேதியோட வேட்புமனு தாக்கல் முடியுது. நாளை மறுநாள், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துல பிரச்சாரம் செய்ய வர்றாரு. அதுக்குள்ள பட்டியலை வெளியிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு தேசிய கட்சியான காங்கிரசுக்கும் இதே நிலைமைதான். அங்கே தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் மாணிக்கம் தாகூர் ராஜினாமா செஞ்சதா வந்த செய்திகள் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடலன்னா அது தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை கோவை வடக்குல நிக்கணுமா இல்ல மொடக்குறிச்சியில நிக்கணுமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, அண்ணாமலை வெறும் வேட்பாளரா மட்டும் இல்லாம மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்யணும்னு டெல்லி நினைக்குது. ஆனா அண்ணாமலையோட விருப்பம் வேறையா இருக்கு. இப்போதைய நிலவரப்படி நாளைக்குள்ள பாஜகவோட அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல அண்ணாமலையோட பெயர் இருக்குமா இல்லையா? வானதி சீனிவாசன் எங்கே போட்டியிடுவாங்க? இதெல்லாம் இன்னும் சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சிடும். அதே சமயம் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் செஞ்சு களத்துல இறங்கிட்டாங்க. இப்படி ஒரு மும்முனை போட்டியில பாஜகவோட இந்த தாமதம் அவங்களுக்கு சாதகமா முடியுமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இந்த 2026 தேர்தல் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. முடிவை மக்கள் கையில் தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.